அனைவருக்கும் வணக்கம். கருணாநிதிக்கு சிலை அமைக்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று கோரிக்கை வைத்து செருப்படி வாங்கியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே கருணாநிதியுடைய சிலையை எங்கெல்லாம் நிறுவ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அங்கெல்லாம் நிறுவக்கூடிய வேலைகளை ரொம்ப அழகாகவே திமுக முன்னெடுத்து வந்தது. திமுக வசம் இருக்கக்கூடிய பேரூராட்சி, ஊராட்சி, நகராட்சி மன்றங்களில் தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி அங்கிருந்த தீர்மானங்களை அரசுக்கு அனுப்பி ஏதோ அங்கிருந்த தீர்மானம் வந்த காரணத்தால், கோரிக்கை வந்த காரணத்தால் அந்த கோரிக்கையை ஏற்று சிலை அமைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவதாக ஒரு தோற்றத்தை எல்லாம் உருவாக்கி எதையெல்லாமோ செய்து பார்த்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த நாளிலிருந்து இப்போது வரைக்கும் கருணாநிதிக்கு சிலை வைக்கக்கூடிய அந்த செய்திகள், அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி, தலைநகர் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் எங்கெல்லாம் கருணாநிதியுடைய பெயரை உச்சரித்து கருணாநிதிக்கு நினைவிடங்களோ இல்லை சிலையோ அமைப்பதற்கான முயற்சிகளில் இவர்கள் ஈடுபடுகிறார்களோ அங்கெல்லாம் கடுமையான எதிர்வினைகள் மக்கள் மத்தியிலிருந்து கிளம்பியது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் வள்ளியூர் பகுதி. வள்ளியூரில் எப்படியாவது ஒரு சிலையை கருணாநிதிக்கு நிறுவி விட வேண்டும், அதன் மூலமாக வள்ளியூரின் அடையாளம் இல்லை நெல்லையின் அடையாளம் கருணாநிதி தான் என்று நிறுவி விட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நாளாகவே திட்டம் போட்டு ஒரு முயற்சியை செய்கிறாங்க. என்ன முயற்சி அப்படின்னா, வள்ளியூர் பேரூராட்சி நிர்வாகத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள். வள்ளியூர் பேருந்து நிலையம், அந்த பேருந்து நிலையத்தில் ஒரு அலங்கார வளைவு இருக்கிறது. அங்கே கருணாநிதியினுடைய சிலையை அமைக்க வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பப்படுகிறது. தமிழக அரசு அந்த தீர்மானத்தை ஆதரித்து நீங்கள் சிலையை அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி, தமிழக அரசும் தீர்மானத்தை ஆதரித்து சிலையெல்லாம் அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சிலை அமைக்கக்கூடிய வேலைகளில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த வேலைகளில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்கிற செய்தி தெரிந்ததுமே கடுமையான எதிர்ப்பு மக்கள் மத்தியில் இருந்து கிளம்புகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி கடுமையாக இதை எதிர்க்கிறது. அந்த பகுதியிலே கருணாநிதி அவர்களுடைய சிலை அமைப்பதை கண்டித்து சுவரொட்டிகள் எல்லாம் ஒட்டப்படுகிறது. பல்வேறு நடவடிக்கைகளில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபடுகிறார்கள். இதெல்லாவற்றையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய வள்ளியூர் பகுதி பொறுப்பாளர் அண்ணன் பால்சாமி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவையும் தாக்கல் செய்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் சகோதரர் விக்னேஷ் அவர்கள் தான் அந்த வழக்கையும் நடத்தினார். அப்போ இந்த வழக்கை விசாரித்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிலையெல்லாம் வைப்பதற்கு அனுமதி இல்லை, பொது இடங்களில் சிலை வைப்பதன் மூலமாக பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது, மக்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது என்று சொல்லி அந்த சிலை அமைக்கக்கூடிய முடிவை கைவிட வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களின் சிலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னா, உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை மதிக்காமல் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கருணாநிதிக்கு வெண்கல சிலை அமைக்க வேண்டிய தேவை திமுக அரசுக்கு வந்திருக்கிறது. அப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கினுடைய விசாரணை வருகிறது. அங்கேயும் திமுகவினுடைய வழக்கறிஞர் எப்படியாவது இந்த ஒரு முறை எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லி அங்கே அனுமதியை எல்லாம் கேட்டிருக்கிறார். அதெல்லாம் முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை, உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு மிகச்சரியானது, இடையூறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிலைகளை எல்லாம் அனுமதிக்க முடியாது, நாங்கள் இதில் தலையிட முடியாது என்று சொல்லி திமுகவினுடைய அந்த மனுவை நிராகரித்திருக்கிறது. திமுகவின் கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது. கருணாநிதிக்கு சிலை அமைக்க அனுமதி வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. தேவையா அந்த அசிங்கம்? எதுக்கு இப்படி அசிங்கப்படுறீங்க? ஒவ்வொரு முறையும் இதுபோன்ற நீதிமன்றத்தில் இவர்கள் எப்போது நீதிமன்றத்திற்கு சென்றாலும் இவர்களுக்கு அசிங்கம்தான் மிஞ்சுகிறது. நம்ம வலைவழியில் நீங்கள் பார்த்தால் கூட பல காணொலிகளை பேசியிருக்கிறோம், பல செய்திகளை பேசியிருக்கிறோம். எந்தெந்த இடத்தில் எப்படியெல்லாம் இவர்கள் நீதிமன்றத்திடம் சென்று நீதிமன்றத்திடம் செருப்படியை வாங்கி அவமானப்பட்டு தலை குனிந்து நிற்கிறார்கள் என்று. ஆனாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றும் நாம் பேசியிருந்தோம். அப்படிதான் இவர்கள் எத்தனை முறை நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டாலும் இவர்கள் திருந்தவே மாட்டார்கள். எப்படியாவது கருணாநிதியுடைய புகழை நிறுவிவிட வேண்டும், அவ்வளோ கெஞ்சுறாங்க. ஒரு தடவை எங்களுக்கு அனுமதி தாங்க, எதுக்கு இவ்வளவு கெஞ்சல்? எதுக்கு? தேவையில்லையே. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றுங்கள். பொதுமக்களுக்கு இடையூறை ஏற்படுத்திவிட்டு கருணாநிதிக்கு சிலை வைக்கக்கூடிய அளவுக்கு கருணாநிதி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழர்களுக்கும் செய்தது என்ன? எதுக்கு அப்படி வைக்கணும்? அது தேவையில்லாத வேலை. இதை தான் எல்லா இடத்திலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ போராட்டங்கள் நடக்கிறது. ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், செவிலியர்கள் போராடுகிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் போராடுகிறார்கள், மருத்துவர்கள் போராடுகிறார்கள், எல்லோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய ஆட்சியில் போராடாத நபர்கள் யாருமே இல்லை என்கிற அளவுக்கு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலையே நீங்க, அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி மக்கள் போராடுகிறார்கள். நிதி இல்லை, சம்பளம் கொடுக்கறதுக்கு நிதி இல்லை, பணி நியமனம் செய்வதற்கு நிதி இல்லை,
நிரந்தர பணியாளர்களாக மாற்றுவதற்கு நிதி இல்லை, எதுக்குமே நிதி இல்லை. பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு நிதி இல்லை, மருத்துவமனை கட்டுறதுக்கு நிதி இல்லை, எதுக்குமே நிதி இருக்காது. கருணாநிதிக்கு சிலை வைப்பதற்கு மட்டும் நிதி நிறைய இருக்கும். இப்படிதான் கடல்ல கருணாநிதிக்கு பேனா சிலை வைப்போம் என்று சொன்னார்கள். வைக்க முடியாமல் தான் இருக்கிறது. அதை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் சீமான் அவர்கள் கடுமையாக எதிர்த்தார். அது வராது, அது அப்போதே நமக்கு தெரியும், அது வராது என்று சொல்லி. இப்போ அது மட்டுமல்ல, இவர்கள் பல இடங்களிலும் கருணாநிதிக்கு சிலை அமைக்க வேண்டும் என்கிற முயற்சிகளை எடுத்தார்கள். அது அத்தனையும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இங்கேயும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. கருணாநிதிக்கு சிலை வைங்கன்னு மக்கள் கேட்டாங்களா? கருணாநிதிக்கு நீங்கள் சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்களா? இல்லை நீங்கள் தேர்தல் பரப்புரையின் போது இதை சொல்லித்தான் மக்களிடம் வாக்கு பெற்றீர்களா? நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள், கருணாநிதிக்கு நாங்கள் சிலை வைப்போம், கருணாநிதிக்கு சிலை வைக்க வேண்டுமென்றால் எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்லி கேட்டீர்களா? சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றுங்க. எல்லோருக்கும் தரமான சமமான கல்வியை இலவசமாக கொடுங்க, எல்லோருக்கும் சமமான சரியான தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுங்க. இதை கொடுங்க. நீங்கள் முதல்ல மக்களுக்கு இருக்கிற நிதியை வைத்து கல்வியையும் மருத்துவத்தையும் மேம்படுத்துங்கள். அதைத்தானே செய்யணும். சாலையெல்லாம் இன்னைக்கு குண்டும் குழியுமா இருக்குது. ஏதாவது ஒரு பகுதியில், இந்த பகுதி முழுக்க, இந்த மாவட்டத்தில், இந்த பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில், இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில், இந்த நகராட்சி, இந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில், இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குண்டும் குழியுமாக ஒரு சாலை கூட இல்லை என்று சொல்ல முடியுமா? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கேடுகட்ட ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு சீரழிந்து கிடக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக இருக்கிறது இன்றைக்கு திராவிட மாடல் அரசினுடைய நிர்வாகம். காரணம் என்ன? நிதி பற்றாக்குறை. எத்தனை லட்சம் கோடி கடனாக இன்றைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் கடனை. என்ன சொல்லிட்டு வந்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் அரசினுடைய கடன் சுமையை குறைப்போம், பொருளாதாரத்திற்கான திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது, அவரை போட்டிருக்கிறோம், இவரை போட்டிருக்கிறோம், தலை சிறந்த பொருளாதார வல்லுநர்களை எல்லாம் வைத்து நாங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான குழு எல்லாம் நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்று சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீர்கள். உங்களுடைய ஆட்சியின் கீழ் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் மேம்பட்டதற்கான ஏதாவது ஒரு ஆதாரத்தை, தரவை சொல்ல முடியுமா? நீங்கள் ஒன்றுமே இல்லை. கடன் மட்டும்தான் அதிகரித்து கொண்டே இருக்கிறதே தவிர படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கூட உருவாக்க முடியலை இவர்களால். இருக்கக்கூடிய நிதியை வைத்து முதலீடுகளை, அரசே முதலீடுகளை செய்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்க. நீங்கள் புதிதாக கூட இப்போ ஒன்றும் ஏற்படுத்த வேண்டாங்க. ஏற்கனவே காலி இடங்கள் இருக்கிறது இல்லையா? வேலைவாய்ப்பு காலி இடங்கள் பல துறைகளிலும் இருக்கிறது இல்லையா? படித்த இளைஞர்கள், பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த காலி இடங்களை அந்த படித்த இளைஞர்களின் மூலமாக நிரப்புங்கள். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுங்கள். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க நிதி இல்லையா கேட்டா? அதுக்கெல்லாம் நிதி இருக்காது. ஆனால் கருணாநிதிக்கு மட்டும்தான் நிதி இருக்கும் என்றால் நீதிமன்றத்திடம் நீங்கள் செருப்படி வாங்கத்தான் செய்வீர்கள். நீதிமன்றத்திடம் மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செருப்படிகள் எல்லாமே நீதிமன்றம் மட்டும் கொடுப்பதல்ல, மக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செருப்படியாகத்தான் அதை திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி நீதிமன்றத்தில் நீங்கள் அசிங்கப்படுகிறீர்களோ, செருப்படி வாங்குகிறீர்களோ, அதை விட பல மடங்கு அதிகமான செருப்படியை மக்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 7 மாத காலம்தான். என்ன ஆட்டம், என்னென்ன ஆட்டத்தை ஆடினார்கள் அதிகார திமிரில் இந்த திமுக. வந்ததிலிருந்தே இவர்களை எதிர்த்து யார் பேசினாலும் அவர்களுக்கு எதிராக அடக்குமுறை, ஒடுக்குமுறை, கைது, சிறை, குண்டாஸ், இது எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு திமுகவுக்கு. வினைக்கு எதிர்வினை உண்டு, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. உங்களுடைய அராஜக போக்கு, உங்களுடைய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, திமிரு, அதிகார திமிரு, ஆணவம், இது எல்லாம் இந்த தேர்தலோடு அடக்கப்படும், முடிவுக்கு கொண்டு வரப்படும். அதனுடைய ஒரு அறிகுறி தான் நீதிமன்றத்திடம் நீங்கள் தொடர்ந்து செருப்படி வாங்கி கொண்டிருப்பது. கருணாநிதிக்கு தமிழ்நாட்டில் சிலை அமைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. இந்த சிலை அமைக்கக்கூடிய காசில் அப்பாவி மக்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்யுங்கள். மாணவர்களை படிக்க வைங்க. இன்றைக்கும் மாணவர்களை கடனாளிகளாக மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். கல்விக்கு கடன் கொடுக்கிறோம் என்று சொல்லி மாணவர்களை கடனாளிகளாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள், மாற்றி கொண்டிருக்கிறீர்கள். மாணவர்களையாவது குறைந்தபட்சம் கடனாளிகளாக மாற்றாமல் அவர்களுக்கான கல்வியையாவது இலவசமாக, சமமாக, தரமாக கொடுங்கள். அதை விட்டுவிட்டு நிதி இல்லைன்னு சொல்லி சொல்லி கருணாநிதிக்கு சிலை வைக்க நினைத்தீர்கள் என்றால், நீங்கள் சிலையை வைத்தால் கூட அந்த சிலையினுடைய கதி என்ன ஆகும் என்பது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போது